திஸ் இஸ் மாலதி. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எஸ்டர்டே அதாவது நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதை எல்லாருமே பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க நீங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக டயட் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஒர்க் அவுட் ப்ளஸ் டயட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தோம். ஸோ ஒர்க் அவுட்ன்றது ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுறது ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட்டு ப்ளஸ் என்ன டயட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதுவும் சிம்பிளாக என்ன டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரிச்சாக போய் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி இது பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம எப்படி வெயிட்டை குறைக்கிறது அப்படின்ற மாதிரி என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சுகர் வந்து சுத்தமாக கட் பண்ணிட்டேங்க. ஸோ எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டமே கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டு, பால்கோவா இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன். பட் பால்கோவா வந்து என்னால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன் அப்படின்னா பால் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நான் அந்த மாதிரி சேர்க்கறது இல்லை. ஸோ அதனால எனக்கு டீ காஃபி வந்து நான் அவாய்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. பிளாக் டீ எடுத்துக்கலாம். நான் பிளாக் டீ எப்போவாவது ரொம்ப ரேராக தோணுச்சு அப்படின்னா பிளாக் டீ எடுக்கிறேன். ப்ளஸ் லெமன் டீ ரேர், அதுவும் ரேர் தான். எப்போவாவது தோணுச்சுன்னா மட்டும் பிளாக் டீ, லெமன் டீ. மற்றபடி காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம ஜீரக தண்ணியை வந்து ஜீரகத்தை சுடுதண்ணியில் வேக போட்டு அந்த தண்ணியை ஜீனி போடாமலோ உப்பு போடாமலோ வெறும் தான் நம்ம குடிக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் வரணும், சூடாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு ஒன்று பிளாக் டீ ப்ளஸ் இல்லை அப்படின்னா லெமன் டீ, இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஜீரா டீ. நம்ம இதில் ஜீரா டீன்னு வச்சுக்கிறோம். ஜீரகத்தை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து அந்த தண்ணியை வடிகட்டி உப்பு போடாமல் ஜீனி போடாமல் வெறுதாக வந்து குடிக்க பழகினா ரொம்ப பெட்டர். ஸோ நான் அது வந்து ரெகுலராக குடிக்க மாட்டேன். எனக்கு எதாவது ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னா மட்டும் சூடாக எதாவது குடிச்சு பிரிஸ்காகிறதுக்காண்டி அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரெகுலர் கிடையாது எனக்கு. ஸோ நீங்கள் காஃபியை விட முடியல அப்படின்னா டெய்லி பிளாக் காஃபி கூட எடுத்துக்கலாம். பிளாக் காஃபி எடுக்கும்போது பிளாக் காஃபி எடுக்கும்போது ஜீனி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை பெட்டர். ஸோ அதுவுமே நாட்டு சக்கரையில் அளவு கம்மியாக குறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஈவினிங் டைமில் டீ குடிச்சு தான் பழகிருக்கு அப்படின்னா ஈவினிங் வந்து லெமன் டீ எடுங்க, ஒரு நாள் புதினா டீ எடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி புதினா டீ, லெமன் டீ, ஜீரக தண்ணியை கூட சாயந்தரம் குடிக்கலாம். ஜீரக தண்ணியை ரெகுலராக மட்டும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜீரக தண்ணியே குடிக்கக்கூடாது. சரி நல்லது தானே, நான் ஒரு 2 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு நைட்டு வரைக்கும் எடுத்துக்கிறேன்னா அது எடுத்துக்கக்கூடாது. 1 or 2 டைம் எடுத்துக்கலாம் பெர் டேக்கு. ஸோ அது போதுமான அளவு தான். ஸோ ஃபுல்லாமே எடுத்துக்கிற வேண்டாம். ப்ளஸ் அப்புறம் வந்து டயட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன், என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி. டெய்லியுமே அதாவது வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாளில் வந்து 6 நாள் வந்து நான் கீரை சாப்பிட்றேன். சாரி, என்னோடய கையில் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என்னோடய குழந்தை கூட இப்போ தான் என்னோடய பேபி கூட விளாண்டுட்டு வரேன். ஸோ ஃபுல்லாமே நெயில் பாலிஷை வந்து கீழே கொட்டிட்டா அதை வந்து தொடச்சி எடுக்கும்போது என்னோடய கையிலலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஸோ காலையிலேருந்து வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாளில் வந்து 6 நாள் வந்து கீரை சாப்பிட்றேன். கீரை 7ஆவது நாள் அதாவது சண்டே அப்படின்றது நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து கீரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெய்லி முட்டை மினிமம் 1 முட்டையாக சாப்பிட்றலாம், மேக்ஸிமம் 2. அதில் உள்ள முட்டையில் உள்ள மஞ்சக்கரு வந்து குட் ஃபேட்டு தான். ஃபேட் லாஸ் ஜேர்னியில் குட் ஃபேட்டு தான். நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறனால நம்ம வந்து அந்த குட் ஃபேட்டை கூட அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கொஞ்ச நாளைக்கு. ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும். அதனால ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, எக்கோட ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபேட்டாக இருக்கிற அந்த மஞ்சக்கருவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பேபிக்கு காலையிலேயே சாதத்தோடு சேர்த்து அந்த ஃபேட்டு அவங்களுக்கு அது தேவை, நமக்கு தேவை இல்லை. ஸோ அவங்களுக்கு அது குட் ஃபேட் வந்து தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து சாதம் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து ஊட்டி விட்ருங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு எக் ஒயிட்டு கொடுக்கலாம். 2 எல்லோ கொடுக்கலாம். அதுவும் வயசு பார்த்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒயிட்டு மட்டும் கொடுங்க. 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கன்னா ஒயிட்டு மட்டுமே அவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 6 நாளுமே கீரை எடுக்கிறோம். ஸோ 6 நாளுமே ஒரே கீரையை நீங்கள் எடுக்கக்கூடாது. மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் பாலாக்கீரை, ஒரு நாள் என்னென்ன கீரை இருக்குது, பாலாக்கீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கீரை கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்ததை திரும்பி மறுபடியும் முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாள் கூட சேர்த்துக்கிடலாம். ஸோ அது வந்து அயன் சத்து நிறைய இருக்குது, எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இதில் என்ன சொல்கிறேன்னா மதர்ஸ் உங்களுக்காண்டி தான். டெய்லி என்ன வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களா, அதாவது கூட்டு பொரியல் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு கீரை எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையிலேயே கீரையை சமைச்சிருங்க. சமைச்சது மத்தியானம் வரைக்கும் இருக்கும். எப்படினாலும் மத்தியானம் டிஃபன் கட்டி வீட்டில் உள்ளவங்க அனுப்பிச்சிடுவீங்க. குழந்தையா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, காலையிலேயே செஞ்சதை அனுப்பிச்சி விட்ருவீங்க.
ஸோ அது வந்து காலையிலயும் இருக்கும், மதியானத்துக்கும் இருக்கும். நைட்டு மட்டும் தோசையோ, இட்லியோ தோசைனா மாவு தோசை மட்டும் இல்லாம, அரிசி மாவு தோசை மட்டும் இல்லாம, கோதுமை தோசை ஊத்திக்கலாம். நைட்டு சப்பாத்தி ஊத்திக்கலாம், இட்லி ஊத்திக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி, வேற என்ன இருக்கு? நிலக்கடலை சட்னி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நைட்டு வந்து நம்ம எப்படினாலும் கடத்திடலாம். நைட்டு வந்து எப்படினாலும் என்னனாலும் சமைச்சிடலாம். என்னனாலும்னா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் மாதிரி நம்ம எதுனாலும் சமைச்சிக்கலாம். ஸோ காலையில் வந்து மேக்ஸிமம் சாதமே வடிச்சிருங்க. சாதம் வடித்து நம்ம ப்ரோட்டீனுக்காக பயிர் வகைகள் ஆட் பண்ணணும்ல, அதை நம்மளால் தனியாக வேக வச்சு சாப்பிட முடியல அப்படின்னா டெய்லி ஒரு பயிர் குழம்பு வைங்க. தட்டைப்பயிறு குழம்பு, சுண்டல், கருப்பு சுண்டல் குழம்பு, வெள்ளை சுண்டல் குழம்பு, வேறு என்ன இருக்குது, மொச்சப்பயிறு குழம்பு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஒரு பயிர் வகைகள் இருக்கோ அதை வந்து டெய்லி ஒரு குழம்பா வச்சுட்டு குழம்புல பயிர் வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிடும்போது குழம்ப ஊற்றிட்டு பயிரும் அதில் பயிரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் பயிர் ப்ளஸ் இப்போ உங்களோட தட்டை நீங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. ஸோ இந்த அளவுக்கு சாதம், இந்த அளவுக்கு கீரை பொரியல், இந்த அளவுக்கு சாதம், இந்த அளவுக்கு கீரை பொரியல். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 எக் ஒயிட்டு ப்ளஸ் குழம்புல இருக்க சுண்டக்கடலையாக இருந்தாலும் சரி, சுண்டக்கடலை கொஞ்சோண்டு அது குழம்புல உள்ளது தனியாக வேகப்பட்டு உங்களால் சாப்பிட முடியலனாலும் குழம்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்குல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பயிர் வகைகள்லையும் அந்த மாதிரி குழம்புல உள்ளதை எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட தட்டே ஃபுல்ஃபில் ஆயிரும் கரெக்டாக. ஸோ அதனால் அது வந்து மார்னிங் டயட்டுக்கு போதுமான அளவு. ஸோ நான் மதியானம் வந்து அதாவது ஹெவி ஃபுட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். மொத்தமாகவே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஆனால் மொத்தமாகவே ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு ஒரே ஒரு பனானா ப்ளஸ் இந்த கிரேப்ஸு, பழங்கள் இந்த மாதிரி வந்து பனானா மேக்ஸிமம் நமக்கு வந்து எப்போவுமே கிடைக்கிறது பனானா, கொய்யாப்பழம். இது 2 மட்டும் தான் நான் அந்த மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப மதியான நேரம் பசிக்கும் போது 1ஓ 2ஓ அது மட்டும் எடுத்துப்பேன். சாதம் எடுத்துக்கிற மாட்டேன். மதியானம் வந்து லைட் ஃபுட் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்ன பண்ணேன்னா தோசை, இட்லி. தோசை வந்து எண்ணெய் ஊற்றாம சுடுங்க. அதுவும் நான்ஸ்டிக் கூட வேணாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கோ குழந்தைக்கோ தோசை எண்ணெய் தடவி சுட்டுட்டு அதுலேயே ஒரு தோசை 2 தோசை எண்ணெய் தடவாமல் சுட்டிங்க அப்படின்னா பெட்டர். ஸோ எண்ணெய் தடவாமல் நான் அப்படி தான் சாப்பிட்றேன். ஸோ எண்ணெய் தடவாமல் ஒரு தோசை இல்லை 2 தோசை அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக வேண்டாம். 2 தோசை, புதினா சட்னியோ தக்காளி சட்னியோ உங்களுக்கு என்ன சட்னி வைக்க முடிஞ்சால் சாம்பார். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கிறவங்களா இருந்தீங்க நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னா காலையிலே நிறைய வச்சுருங்க. நைட்டுக்கும் சேர்த்து அந்த சாம்பார் வந்து தோசைக்கும் இட்லிக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி கூட ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ அதான் முடிஞ்சு. இதுதான் ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாளுக்குரிய ரொட்டீனே சொல்லிட்டேன். இடையில நம்ம காய்கறி சேர்க்கல. எவ்வளோ காய்கறி இருக்குது, புடலங்காய் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குது. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குழம்புல வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லா குழம்புக்குமே ஜென்ரலாக போடுவோம். ஸோ சுண்டக்கடலை குழம்பா இருக்கட்டும், சுண்டல் குழம்பு, ப்ளஸ் தட்டைப்பயிறு குழம்பு, முருங்கைக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குழம்புலேயே ஆட் பண்ணிடுவோம். ஸோ தனியாக நமக்கு காய்கறி ஒரு பொரியலாக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம தோசை இந்த மாதிரி செய்யும்போது அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக தோசை சட்னி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பொரியல் வாரத்தில் ஒரு 2 நாள் போதும். 2 நாள் கூடுதலாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோங்க. 2 நாள் வந்து பொரியல் நைட் நேரம் பொரியல் வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே. ஏன்னா நமக்கு நிறைய இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சீக்ரெட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஃபேமிலியில் அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா நம்மளோட வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ப்ளஸ் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு குழம்பு ரெடி பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒன்று உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த 4 இருந்தாவே ஒரு சூப்பரான சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது 4மே எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஏன் எப்படி சொல்லணும், ஃப்ரிட்ஜ் இல்லை, நாங்கள் வந்து வாங்கணும்னு விருப்பப்படலை. ஏன்னா இதுவே எங்களுக்கு போதுமானதாகவே இருக்குது. நாங்கள் வாங்குகிற காய்கறிகளை எப்படி அதாவது காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு போய் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வந்தால் எது சீக்கிரம் இதாகிரும் கெட்டு போயிடுமோ அந்த பொருட்களை வந்து முன்னாடியே சமைச்சு சாப்பிட்ருவோம். எது ரொம்ப நாள் தாங்குமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டேவாக வந்து இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால. ஸோ உங்களுக்கு வேணால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 5 கிலோ வெங்காயம், 5 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி தேவைக்கேற்ப 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி வந்து ஏன் சொல்கிறேன்னா நைட்டு தக்காளி சட்னிக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் காலையில் ஏதாவது குழம்பு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் காலையில் ஏதாவது கீரை சமைச்சிங்கன்னா அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. கீரையோடு சேர்த்து தக்காளியை வந்து பீஸாக நறுக்கி தக்காளியை வதக்காமலும் பச்சையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இல்லை அப்படின்னா கீரையோடு சேர்ந்து மசிச்சு விட்டீங்க அப்படின்னாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கீரையோடு ஒரு தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து
ஃப்ரிட்ஜ் இல்லாதனால நான் இப்படி மெயின்டைன் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நிறைய காய்கறிகள் கூட உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதை வந்து நீங்கள் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ எந்த நேரம் வேணால் எந்த குழம்பு வேணால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இப்படி வந்து நீங்கள் வந்து காய்கறியை வந்து இப்படி ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுக்கிறணும், எந்த குழம்புனாலும் அவசரத்துக்கு ரெடி பண்ணணும்னா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா வந்து நான் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். தேவைன்னா மட்டும்தான் சேர்ப்பேன். தக்காளி சோறு இந்த மாதிரி காய்ச்சிரும் அப்படின்னா அப்போ மட்டும் பச்சை மிளகா சேர்த்துப்பேன். மற்றபடி பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மசால் பொடி தான் நம்ம குழம்புகளுக்கெல்லாம் பச்சை மிளகா நான் சேர்க்க மாட்டேன். தக்காளி சட்னி அரைச்சேன்னா அதுக்கு வந்து பட்டை வத்தல் போடுவேன். தேங்காய் சட்னிக்கு ஒரு 2 பச்சை மிளகா. அதனால் பச்சை மிளகா வந்து நான் இப்போ தேவைப்படும் போது மட்டும் ரூ. 2 ரூ. 3 வந்து நான் கடையில் போய் வாங்கிக்கிடுவேன். ஸோ பச்சை மிளகா வேணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப சீக்கிரம் இதாகிடாது. ஸோ அதையுமே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நிறைய டிப்ஸு கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஓவர் வியூ பார்த்துடலாமா? ஸோ அதுவும் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மத்தியானம் நான் வந்து ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹெல்த்து ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும், டேப்லெட் போட்டுட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் 3 வேளையுமே எந்த இதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. சாதம் அளவை குறைச்சி சாப்பிடுங்க. ப்ளஸ் காய்கறிகளை 3 நேரம் சாப்பிடும்போதும் இந்த மாதிரி காய்கறிகளை நிறைய வச்சு காய்கறிகள், முட்டை இந்த மாதிரி காலையில் 2 எக் எடுக்க வேணாம். ஒருவேளை மத்தியானம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் ஒரு எக் ஒயிட்டு, மத்தியானம் ஒரு எக் ஒயிட்டு சாப்பிடுங்க. நைட் வந்து எப்பவும் போல் தோசை, இட்லி ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு டைமுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 வேளையுமே நல்லா சாப்பிட்ருங்க. சாத அளவை மட்டும் குறைவாக சாப்பிட்டுட்டு நமக்கு ப்ரோட்டீனு மட்டும் விட்டமின்ஸை மட்டும் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைபர் ப்ளஸ் ப்ரோட்டீன் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணவும் ஃபேட் லாஸ் பண்ணவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் காலையில் எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னா எந்திரிச்சோன்னே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை சமைச்சு வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு என்னோடய பேபிக்கு சாதம் ஊட்டிட்டு அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பாடை எடுத்துப்பேன். ஸோ நான் எப்படி சாப்பாடு எடுக்கிறதுக்கு 11 o'clock அல்லது 11:30 ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு சொல்கிறேன் 11:30 ஆயிரும். ஒருவேளை காலையில் சீக்கிரம் மாத்திரை போடுறீங்க அப்படின்னா காலையில் இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ காலையிலேயே நீங்கள் 8 மணி 8:30க்கெல்லாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு டேப்லெட் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தை வச்சுருக்கீங்க, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னா உங்களால் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாலே எக்ஸசைஸ் பண்ண முடியாது. வீட்டு வேலைகள் இருக்கும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், பசங்க இருந்தால் ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஃபீட் பண்ணுற பேபியாக இருந்து அவங்களுக்கு எந்திரிச்சு அவங்க கூடயே அழும்போது அவங்க கூடயே அவங்கள தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ சாப்பாடை ஸ்கிப் பண்ண வேண்டாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது வேலைக்கு அனுப்பும்போது நீங்களும் 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. 1 மணி நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களால் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் பண்ண முடியுதுன்றதை கவனிங்க. 10 மினிட்ஸாக இருந்தாலும் சரி 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போங்க. ஸோ அடுத்து வந்து 3 நேரமும் கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே உட்காராதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நடங்க போதும். ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து 3 நேரமுமே சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் நல்ல ஃபாஸ்ட் வாக்கிங் கூட பெட்டர் தான். ஸோ நடந்தீங்க அப்படின்னா அது போதும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதுன்றதை கவனிங்க. அது 15 மினிட்ஸாக இருந்தாலும் சரி 30 மினிட்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸசைஸுமே ஃபஸ்ட்டு 1 or 2 செட்டுன்றது இல்லை. எந்த ஒரு எக்ஸசைஸுமே உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதுன்னு கவனிங்க. அது உங்களால் முடிஞ்ச கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை 1 2 3 இந்த மாதிரி எத்தனை உங்களால் முடியுதோ அத்தனை கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அடுத்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் வந்து 7 நாளைக்குரிய 7 நாளைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்றதை இப்போ சொல்லிடலாம் பெஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் சமைச்சு குக்கிங் வீடியோ போடுறேன். இப்போ 7 நாளுமே ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி நம்மளோட எல்லாத்துக்கும் தேவையான கலோரிஸ் பட்டு வைட்டமின்ஸ் எல்லாருமே சேர்கிற மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா 6 நாள் கீரை, ஆல்டர்னேட்டிவ் கீரை, ஒரே கீரை கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் கீரை ப்ளஸ் சண்டே வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம்.
6 நாளுமே கீரை எடுக்க போகிறோம். சண்டே வந்து நான்வெஜ் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் டெய்லி வந்து எக் ஒயிட்டு சாப்பிட போகிறோம். 2 இல்லைன்னா 3. ஸோ 3 நேரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காலையில் 1 எடுத்துக்கோங்க, மதியானம் 1 மதியானம் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதை நைட்டு வந்து தோசை இட்லி இந்த மாதிரி போயிருப்போம். ரெகுலராக நைட்டு நான் கணக்கில் எடுத்துக்கல. என்னென்னா நைட்டு தோசை இட்லி இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதிகமாக எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. தோசை சப்பாத்தி கோதுமை தோசை சாப்பிட்லாம். சட்னி அரைச்சிக்கிறோம், சாம்பார் இருக்கும். ஸோ காலையில் வச்ச சுண்டைக்கடலை குழம்பு தட்டைப்பயிறு குழம்பு இந்த மாதிரி எது இருந்தாலும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மிச்சம் இருந்து சாப்பிட்டுக்கலாம்ல. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட வேணாம். அதாவது என்ன மாதிரி மதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது என்னோடய குழந்தை வேண்டான்னு வச்ச சாதத்தையும் எங்கள் வீட்டுக்கார் வேண்டான்னு வச்சுட்டு போகிற சாதத்தையும் நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட ஃபுட்டும் நம்ம எடுத்துருவோம், ப்ளஸ் அவங்க வேண்டான்னு வச்சுட்டு போன ஃபுட்டையும் நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண மனசு வராது. தேவையானது ஃபுல்லாகிடுச்சு, பட் நம்ம அடுத்தவங்க சாப்பாடு தான் அடுத்து திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேண்டாம், இப்படியே உங்களுக்கு தேவையில்லாத அவங்க வேண்டான்னு வச்சதை நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டு உங்களோட வயிறை வந்து டஸ்ட்பினாக மாற்றாமல், ஸோ வேண்டாம் அப்படின்னா ஒன்று நீங்கள் சாப்பிடணும், கண்டிப்பாக வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹஸ்பண்டும் உங்களோட குழந்தைங்களும் அவங்கள ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த அளவுகளை நம்ம குறைச்சிக்கலாம்ல. ஸோ இது பெட்டர் ஐடியா தானே. நான் இப்படி தான் பண்ணுறேன், நீங்கள் அப்படி பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ப்ளஸ் நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3 எக்கு சொல்லிட்டோம், ப்ளஸ்ஸு கீரை சொல்லிட்டோம். காய்கறி வாரத்தில் 2 நாள் பொரியல் உங்களுக்கு எப்போ வைக்க தோணுதோ காய்கறி பீன்ஸு கேரட்டு புடலங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி எது இருக்கோ, எந்த காய்கறி உங்களுக்கு கிடைக்குதோ வாரத்தில் எப்போ உங்களுக்கு கிடைச்சாலும் வைக்கக்கூடாதுன்னே இல்லை. நான் சொல்லியிருக்க சிம்பிள் டிப்ஸ் தான் இத்தனை நாள் சொல்லியிருக்கேன். காலையில் எதிர்த்து என்ன வெஞ்சனம் வைக்கிறது இந்த மாதிரி. கீரை உங்கள் வீட்டு சைடு கிடைக்குமா என்னன்னு தெரில. ஸோ நான் அது வேறு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கீரை கிடைக்கல, காய்கறி தான் கிடைக்கிது அப்படின்னா டெய்லி காலையில் நீங்கள் கீரைக்கு பதிலாக காய்கறியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கீரை வந்து ரெகுலராக கிடைக்கிறனால நான் கீரை டெய்லி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீரை கிடைக்கல, காய்கறி தான் கிடைக்கும் அப்படின்னா பெட்டர் காய்கறியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே விட்டமின்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபைபருக்காண்டி கொஞ்சம் அப்பப்போ வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கோங்க, நல்லது. நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மதர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ மதர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பாய், டாட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.